Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ ரேட்டில் வந்து 5.25 தொடரும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் நமக்கு இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐல வந்து கவர் ஆகும். ஸோ நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருட்களுடைய விலை வந்து உயர்வாகும் போது அதை வந்து பண கொள்கைகளை கொண்டு வந்து கண்காணிக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ. ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மானிட்டரி பாலிசி கமிட்டி ரெண்டாயிரத்தி 16 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐலேருந்து 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மெம்பர்ஸ். ஸோ இதில் ஆர்பிஐ கவர்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்டிங் ஓட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாட்டினுடைய அந்த பொருள்களுடைய விலை இன்ஃப்ளேஷனை வந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் வந்து இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகும். ரெப்போ ரேட்டுன்னு சொல்லும்போது ஆர்பிஐ வந்து வங்கிகளுக்கு கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு அந்த லோன்ஸ் கொடுக்கறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் என்ன அப்படின்னா ரெப்போ ரேட். ஸோ இப்போ பணத்தினுடைய அந்த பண வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெப்போ ரேட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகரிப்பாங்க. அப்போ வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வட்டி வந்து அதிகரிக்கும் போது வங்கி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வட்டி வந்து அதிகரிக்கும். அப்போ மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பேங்க்ஸ்லேருந்து லோன் வந்து வாங்க மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா மக்களிடம் அந்த கையில் காசு இல்லாத போது இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ரெப்போ ரேட்டை வந்து இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் ஆர்பிஐ இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷன் அடிப்படையில் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மெஷர்ஸை வந்து அவங்க மானிட்டரி பாலிசிஸை வந்து கொண்டுருவாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எஸ்எல்ஆர். ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சிருக்கணும். அதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேங்குக்கு வந்து லோன் மக்களுக்கு கஸ்டமர்ஸ் போகக்கூடியது குறையும். ஸ்டாச்சுட்டரி லிக்யூடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது இங்கே பேங்க்ஸ்லேயே அவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் காசை வந்து வச்சிருக்கணும். ஸோ அதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பாலிசி மானிட்டரி பாலிசி மெஷர்ஸை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க பண வீக்கத்தை. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த ரெப்போ ரேட் 5.25% தொடரும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ நேற்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய இலக்கு 1.5 ட்ரில்லியன் பொருளாதார இலக்காக 2026 36 அது வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதில் என்னென்ன திட்டம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் என்ன பண்ணுவாங்க அதை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் வந்து அதுக்கப்புறமா ஒரு 3-4 டேஸ் இதற்கான டிஸ்கஷன் வந்து நடத்துவாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபர்தர் கன்சர்ன் கமிட்டிஸுக்கு வந்து அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவதற்காக சென்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் இங்கே வந்து டிமாண்ட்ஸ் வரும். இப்போ ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸுக்கான ஓட்டிங் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து அந்த ஃபண்டை வந்து எடுப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அப்ராப்ரியேஷன் பில்லை பாஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து அந்த ஃபண்டை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த என்னென்ன திட்டங்கள் வந்து கொண்டு வராங்களோ அதுக்கு வந்து செலவிடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்டிகிள் 202 அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து ஒரு வருடத்திற்கான அந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணால் கண்டிப்பாக சப்மிட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா ஆர்டிகிள் 203. ஸோ அதுங்க அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் சப்மிட் பண்ணும்போது இப்போ எக்ஸ்பெண்டிச்சர்லேயே நமக்கு 2 டைப், சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர், மேட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஓட்டிங் நடக்காமலே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து போகக்கூடியது. மேடுன்னு சொல்லக்கூடியது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஓட்டிங் எடுத்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அதை தனித்தனியாக ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 203. அதுக்கப்புறமா அப்ராப்ரியேஷன் பில். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியது அதாவது டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் ஓட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காசை எடுப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா அப்ராப்ரியேஷன் பில்லை தனித்தனியாக பாஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 204. இதுக்கப்புறம்
207. அதாவது இது வந்து ஃபினான்ஷியல் பில்ஸ். இப்போ எக்ஸ்ட்ராவாக நிறைய டாக்ஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காக 75 நாளுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, இந்த பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஷியல் பில்லை வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் என்னென்ன திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா, பெண்களுக்கான திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது தாய் மாமன் தங்க மோதிரம். ஸோ இது அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கக்கூடிய திட்டம். அடுத்தது அண்ணன் சீர் திட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பெண்களுக்கு 8 கிராம் தங்க நாணயம் பட்டுப்புடவை. ஸோ கர்ப்பிணிகளுக்கு தாய் கேர் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இலவச உணவு மருத்துவ வசதிகள் கொடுக்கக்கூடிய திட்டம். அடுத்ததா பெண்கள் சுய உதவி குழுக்களை குறுந்தொழில் நிறுவனங்களாக மாற்றுவதற்காக சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழுக்களுக்கு சிறப்பாக செயல்படும் குழுக்களுக்கு 5 லட்சம் முதலீட்டு மானியம், மாணவர்களுக்கு 12 லட்சம் கல்லூரி மாணவர்கள், அதே மாதிரி 1 லட்சம் வேலையில்லாத இளைஞர்களுக்கு தொழில்சார் திறன் பயிற்சி வந்து வழங்கப்படும். அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி. இது தவிர பார்த்தீங்கன்னா 10 சிறப்பு ஒலிம்பிக் பயிற்சி மையங்கள் தொடங்கப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல மெயினா என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, சொந்த வரி வருவாய் 9.78% அதிகரிக்கும். அதே மாதிரி மாநிலத்தினுடைய வருவாய் பார்த்தீங்கன்னா 3.50 லட்சம் கோடி. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் இதுல 72.73%. மத்திய வரிகளின் பங்கு பார்த்தீங்கன்னா 27.27 இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டுள்ளது. மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 4,72,585 கோடியாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கப்புறமா கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக 100 நாள் கிராமப்புற வேலை திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் மத்திய அரசு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த நிலுவைத் தொகையை கொடுக்க வேண்டியது இருக்கு, அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. வேளாண் துறைக்கு 14,984 கோடியை வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 100% மாநிலத்தில் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 100% மாநிலத்தில் 30,000 பேருக்கு 5 ஆடுகள் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை பார்த்தீங்கன்னா 6,000 இருந்து 7,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. பசுமை எஃகு உற்பத்திக்கு பார்த்தீங்கன்னா 300 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இ சேவை மையத்தை பார்த்தீங்கன்னா 2.0 மையங்களாக மாற்ற போறாங்க. அதாவது இனி இந்த இ சேவை மையங்கள் பார்த்தீங்கன்னா அதிவேக இணைப்பு வந்து இருக்கும். அடுத்ததா டிஎன்ஏஏ மிஷன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு இதை வந்து செயல்படுத்த போறாங்க. அதே மாதிரி நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட்டில் பார்த்தீங்கன்னா 20 துறைகளை சேர்ந்த 76 சேவைகள் தான் இருக்கும். இதை வந்து 275 அதிகரிக்க போறாங்க. ஜென்சி மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் நவீன அந்த பிராண்டட் மிதிவண்டிகள் வந்து தலைக்கவசம் வழங்கப்படும் அப்படிங்கிறதை குறிப்பிட்டிருக்காங்க. சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தின்படி அந்த பள்ளிகள்ல தூய்மையை உறுதி செய்வதற்காகவும் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி உலக தரத்தில் நகரங்களை உருவாக்க அதற்கான ஒதுக்கீடு, அதாவது குடிநீர் சாலைகள் கழிவுநீர் மேலாண்மை இதுக்காகவும் ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு. இனிமே ரேஷன் கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா பாக்கெட்ல தான் கோதுமை மாவு வந்து வழங்கப்படும். சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறைக்கு 775 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள், அதே மாதிரி மண்ணின் மகள் அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வந்து பழங்குடியின பெண் விவசாயிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நில உரிமை வழங்கும் பொருட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது தவிர அந்த ஆதி திராவிடனுடைய குடியிருப்பு நிலையை வந்து டெவலப்மெண்ட் பண்றதுக்காக அயோத்திதாசர் பண்டித வாழ்விட மேம்பாட்டு திட்டம். முதியோர் இல்லங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களின் நலன் காக்கும் 12 மாவட்டங்கள்ல அந்த முதியோர் இல்லம் வந்து கொண்டு வரப்படும். 1000 இல்லங்கள் கொண்டு வரப்படும். ஸோ இதுல இவங்க அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா வரக்கூடிய ரெவென்யூ வந்து 3,50,766 கோடியாக கணக்கிடப்பட்டுள்ளது. செலவீனங்கள் பாத்தீங்கன்னா 4,72,585 கோடி. ஸோ நிதி பற்றாக்குறை பார்த்தீங்க அப்படின்னா 1,21,819. ஸோ பள்ளி கல்வித்துறைக்கு 44,525 கோடி. 5 லட்சம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ பயிற்சி. ஸோ இதெல்லாமே இந்த பட்ஜெட்ல வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இலத்தூரில் 17ஆம் நூற்றாண்டு சதிகள் கண்டுபிடிப்பு. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 6 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய
இலத்தூரில் கணவனின் சிதையில் எரிந்து போன ஒரு பெண்ணினுடைய அந்த ஒரு எழுப்பப்பட்ட அந்த சதிகள் சிற்பம் வந்து 17ஆம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்ட அந்த சதிகள் சிற்பம் வந்து கிடைத்திருக்கிறது. ஸோ இதனோட உயரம் பார்த்தீங்கன்னா 121 சென்டிமீட்டர், 77 சென்டிமீட்டர் அகலம் இருக்கு. இது ஆண் பெண் அமர்ந்த நிலையில தான் இந்த சதிகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வட தமிழ்நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தீப்பாயன் சம்மன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க நமக்கு சவுத் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா இந்த சதிகல்ல வந்து கணவனை பிரியாத்தாள், ஸோ அவங்களுடைய பேர் வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, கணவனை பிரியாத்தாள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். மெயினா பாத்தீங்க அப்படின்னா ராஜேந்திர சோழன், நமக்கு லேட்டர் சோழாஸ்ல வரக்கூடிய அந்த ராஜேந்திர சோழனுடைய மனைவி வீரமாதேவியும் அவருடைய கணவர் ராஜேந்திர சோழன் இறந்த போது இவங்களும் அந்த சதி முறையின்படி கூடவே இறந்து போனாங்க அப்படிங்கிறது நமக்கு பிரம்மதேயம் கல்வெட்டின் மூலம் அறிய முடிகிறது.